அனைவருக்கும் வணக்கம். திருவாரூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்குநேரியில நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவம், அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பத்தி நான் லாஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் பேசுறேன். இப்ப முதல்ல தென்னிந்தியாவின் தானிய கிடங்கு காவிரி டெல்டாவோட முக்கிய மாவட்டம் திருவாரூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட சாம்பிள்ஸை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் அளவுல சின்ன மாவட்டமா இருந்தாலும் 4 சட்டமன்ற தொகுதிகள் தான் மொத்தமே இருக்கு. அப்படி பார்த்தாலும் பெரிய அளவுல கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது. ஸோ முதல்ல அங்க வர சாம்பிள்ஸை பார்க்கலாம். அண்ட் எந்த கட்சிக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கு முன்னாடி ரவுண்ட் 1 சர்வே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, எட்வின் பாலிடிக்ஸ் அப்படின்ற சேனலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நேற்று அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், எதுக்கு அந்த சேனல் கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு. அது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா சேனலுக்குள்ள போயிடும். நீங்க அங்கே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வீடியோஸை நான் ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ள அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல் சட்டமன்ற தொகுதியா நம்ம பார்ப்பது திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி. இங்க டிவிகே 309, ஏடிஎம்கே 61, டிஎம்கே 215, அதர்ஸ் 10. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 52% வாக்குகளை பெறுது. டிஎம்கே 36%, ஏடிஎம்கே 10% வாக்குகள், அதர்ஸ் 2% வாக்குகளை வாங்குறாங்க. டிவிகேக்கு 4% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிஎம்கேக்கு 1% குறைஞ்சிருக்கு, ஏடிஎம்கேக்கு 3% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. அவங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. ஸோ திருத்துறைப்பூண்டியை பொறுத்த வரைக்கும் இங்க கம்யூனிஸ்ட் கட்சி தான் கண்டெஸ்ட் பண்ணும். சிபிஐக்கு இந்த சீட்டை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஃபைட்டே இங்க வந்து தாவேகா வெர்சஸ் சிபிஎம் அப்படின்னு தான் போகும், சிபிஐ அப்படின்னு போகும். சிபிஎம்க்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, 2 கட்சியில ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கன்சால்டேஷன் ஹெவியா இருக்கும். சிபிஎம்ல ஒரு கோர் ஓட்டர்ஸ் 1/3 வந்து தாவேகாவுக்கு வாக்களிக்கிறாங்க. அது நிறைய இடங்கள்ல நீங்க அந்த சிபிஎம் டாமினேட் பண்ற பூத்லாம் நிறைய இருக்கு. திருத்துறைப்பூண்டியில இருக்கு, கீழ்வேலூர், அது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்குள்ள வந்துடும். ஸோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கு. நிறைய வீடுகள்ல அந்த கட்சியினுடைய அந்த லட்சணை வரைஞ்சிருப்பாங்க, சின்னம் வரைஞ்சிருப்பாங்க. ஆனாலுமே நம்ம கேட்கும் போது தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நீங்க கம்யூனிஸ்டுகளுக்கு ஓட்டு போடாம தாவேகாவுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றது ஒரு மாற்றம் வேணும். தொடர்ந்து 2 கூட்டணிக்கும் மாறி மாறி வாக்களிச்சு எந்த விதமான யூஸும் இல்லை. சிபிஎம் வந்து தொடர்ந்து கூட்டணிக்கு தான் போயிட்டு இருக்கு, சிபிஐயும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால அந்த கட்சிகளுக்கு வாக்களிக்கிற வாக்காளர்கள் மத்தியிலே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நமக்கு தெரியுது. நானே வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் தான். நானே ஒரு கம்யூனிஸ்ட் தான். நிறைய இடங்கள்ல நான் அதை பாக்குறேன். என் கூட நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்க. அவங்களும் சொல்றது என்னன்னா, வெளியில சொல்ல மாட்டாங்க, ஓப்பனா சொல்ல மாட்டாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம், தாவேகாவுக்கு போட போறோம். ஆனா இன்டைரக்டா நம்ம பேசும்போது அவங்க சொல்றாங்க வேற கட்சிக்கு போடலாம் அப்படின்னு, கிராஸ் ஓட்டிங் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க விருப்பப்படுறாங்க. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ தமிழ்நாடு அரசியல்ல கிராஸ் ஓட்டிங் அப்படின்றது புதுசான ஒரு விஷயம் கிடையாது. அது பல வருடங்களா அந்த மாதிரியான பேட்டர்னை தமிழ்நாடு பார்த்துருக்கு. 1977ல எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே கிராஸ் ஓட்டிங் தான். காங்கிரஸோட ஓட்டை கிட்டத்தட்ட 80% எடுத்தாரு, திமுக கிட்ட இருந்து 50% எடுத்தாரு. அப்போ அவங்க பாரம்பரியமா போட்டுட்டு இருந்த கட்சிகளை தாண்டி தானே எம்ஜிஆருக்கு போட்டாங்க. சிபிஎம்மே அவர் கூட அலைன்ஸ்ல வந்தது. அப்ப சிபிஎம் வாக்குகளையும் அவர் பெற்றாரு. ஸோ திருத்துறைப்பூண்டியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு பெரிய அளவுல ஃபைட்டே இருக்காது. ஈஸியாவே இந்த தொகுதியில ஜெயிச்சிரும். 52% அப்படின்றது இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். சிபிஐயை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு மக்கள் மத்தியில பெரிய ஆன்டி இன்கம்பன்சி எதுவும் இல்லைனாலும் கட்சிக்கான வேல்யூவே கிடையாது. இப்போ ஒரு அலையன்ஸ்ல நின்று ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு அதனால என்ன ஆக போகுது அப்படின்றத மக்கள் மத்தியில இருக்க கொஸ்டினா இருக்கு. ஈவன் கேடஸ் மத்தியிலும் இருக்கு. போன முறையே நீங்க பாத்தீங்கன்னா சிபிஎம் சிபிஐ அலையன்ஸ் வந்து கிரவுண்ட்ல ஜெல் ஆகல. அதனாலதான் அவங்க கண்டெஸ்ட் பண்ணது 6 சீட்டு. ஆனா 2 சீட்ல தான் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே கொடுத்தாங்க. மற்ற இடங்கள்ல எல்லாம் தோல்வி அடைஞ்சாங்க. அது காரணமே என்னன்னா, கிரவுண்ட்ல கேடஸ் ஒர்க் பண்ணல. அது வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப இருக்கு. இப்ப இன்னும் மோசமா போயிடுச்சு. ஸ்டூடெண்ட் விங்கா இருக்கட்டும், எஸ்எஃப்ஐல இருந்து ஒரு அமைப்பு வந்து ஒர்க் பண்ணும். இவங்க எல்லாருமே கடும் அதிருப்தியில இருக்காங்க சிபிஎம். அவங்களா ஒர்க் பண்ணுவாங்களான்றதே கேள்விக்குறிதான். நிறைய விஷயங்களை என்னால ஓப்பனா சொல்ல முடியாது, அந்த அளவு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கூட்டணியில நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம சிபிஐ சிபிஎம் அந்த கூட்டணியில இருக்காங்க. சிபிஎம்எல் மட்டும் தாவேகாவுக்கு தேர்தலில் போட்டியிடாம ஆதரவு கொடுத்திருக்கு. 1% வாக்கு பலம் இருக்கு அந்த கட்சிக்கு. சோ 100 ஓட்டு இருக்கிற கட்சி கூட தேர்தல்ல முக்கியமானதுதான். அதனால அவங்க போயிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்க முடியுது. திருத்துறைப்பூண்டியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு எம்எல்ஏ தான். அவர் நார்மலா குடிசை வீட்டுல தான் வசிக்கிறாரு. அவர் மேல மக்களுக்கு எந்த விதமான அதிருப்தியோ இல்ல மாற்று கருத்தோ எதுவுமே கிடையாது. ஆனா அவர் சார்ந்து இருக்கிற கூட்டணிக்கு எதிராக மக்கள் நிக்கிறாங்க. ஸோ தோல்வி அடைவது என்பது இங்க வந்து திமுக கூட்டணிக்கு உறுதியான விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு படுமோசமான தோல்வியை சந்திப்பாங்க. 36% டெபாசிட்டை வாங்கி தோல்வி அடைவாங்க. என்ன சேஞ்சுன்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. தாவேகா
திமுக கிட்ட இருந்தும் அதிமுக கிட்ட இருந்தும் ஓட்டு எடுக்குது. இன்னொரு விஷயம், திமுக வாங்குற ஓட்டு கூட்டணி ஓட்டு, அதிமுக வாங்குற ஓட்டு கூட்டணி ஓட்டு. ஆனா தாவேகா தனிச்சு 52% எடுப்பது பெரிய விஷயம். அடுத்த தொகுதி மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி 446 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிஎம்கே 206, டிவிகே 200, ஏடிஎம்கே 31, அதர்ஸ் 9. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 44%, டிஎம்கே 46%, ஏடிஎம்கே 7%, அதர்ஸ் 3% வாக்குகளை வாங்குறாங்க. டிஎம்கேக்கு 4% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிவிகேக்கு 8% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 12% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இங்க 4% உயர்த்தி இருக்கு, டிவிகேக்கு 8% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஏடிஎம்கேக்கு 12% வாக்குகள் குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. சில அரசியல் அறிவாளிகள் விஞ்ஞானிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னமோ ஃபார்மர்ஸ் வேவ் வரப்போகுது அதிமுகவுக்கு ஆதரவா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வராது. டெல்டால அதிமுக 90% டெபாசிட் எழுந்துரும் எல்லா சீட்லயும். டெல்டால வர்ற அந்த 30, 40 to 48 தொகுதிகள் கிட்ட வரும். அந்த தொகுதிகளில் அதிமுக 40க்கு மேலே தோத்துரும். ஒரு படு மோசமான டெபாசிட் எடுக்கிறது ஒரு 34 சீட்டு கிட்ட வந்து டெபாசிட் இழந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. நிறைய தொகுதிகள்ல அதிமுக சிங்கிள் டிஜிட்டுக்கே போயிடுச்சு. அது காரணம் என்னன்னா, ஹிஸ்டாரிக்கலாவே டெல்டால அதிமுக வீக். அது நீங்க வந்து டேட்டா எடுத்து பார்த்தாலே தெரியும். எம்ஜிஆர் பீரியட்ல இருந்து ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல இருந்து வீக். இப்போ பலவீனமான ஒரு தலைமை தான் அதிமுக வழி நடத்துது. அதனால கம்ஃபர்டபுளாவே அதிமுக ஃபைட்ல இல்லை. இங்க நிறைய பேர் அதை சமாளிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபர்கள்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க வேணாம். உண்மையாவே நீங்க வந்து திருவாரூரா இருக்கட்டும், மன்னார்குடியா இருக்கட்டும், திருத்துறைப்பூண்டியா இருக்கட்டும், நீங்க சும்மா கிரவுண்ட்ல போயிட்டு கொஞ்சம் சர்வே, மக்கள் மத்தியில நீங்க சர்வே எடுத்து பார்த்தாலே தெரியும். அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கான்ற கேள்வி உங்களுக்கே வந்துடும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் ஓடிட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான லீடர்ஷிப் கிரைசிஸ் வந்து வந்துருச்சு. பார்ட்டி வந்து காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டி அப்படின்ற அந்த பேனரை இழந்துருச்சு. இந்த ரெண்டுமே அதிமுகவை பாதாளத்திலே தள்ளிடுச்சு. அதனால மறுபடியும் அந்த இடத்துல எழும்பி வர முடியல. இங்க தாவேகா அதிமுகவோட இடத்த அபகரிச்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்த இடத்துக்கே வந்துருச்சு. பிளஸ் திமுகவோட 1/3 ஓட்டையும் தாவேகா எடுக்குது. ஸோ மன்னார்குடியில இப்போதைய அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணுவாரு. அவருக்கான வெற்றி வாய்ப்பு வெறும் 2% தான் இருக்கு. 2% லீட்ல தான் அவர் இருக்காரு. இந்த தாவேகா எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றதுதான் நம்மளுக்கான கேள்விக்குறியா இருக்கு. அண்ட் அதிமுகவுக்கு வாக்களிக்கிற அந்த சமூகம், இதுக்கு முன்னாடி வாக்களிச்ச சமூகம் கிட்டத்தட்ட அவங்க 80%க்கு மேல தாவேகா சைடே வந்துட்டாங்க. ஒருவேளை இங்க அமமுக நின்னா கூட அமமுக டெபாசிட் இழக்கும். ஏன்னா அந்த கட்சி வந்து அந்த சமூகம் சார்ந்த கட்சியா இருந்தாலும், அந்த சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் நிறைய அந்த கட்சியில இருந்தாலுமே, அந்த மக்கள், அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதிமுக கூட்டணியில எந்த கட்சி இருந்தாலும் அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய இடத்துல ஊர் பஞ்சாயத்துகள்ல தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால நிச்சயமா ஒரு மோசமான தோல்வியை தான் அதிமுக இங்க சந்திக்கும். டெபாசிட் இழப்பது உறுதி. இங்க தாவேகா ஒரு ஃபைட்ல ஏறி வருது. இன்னும் அதிமுக ஒரு 5% போனா தாவேகா இங்க ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் பாக்குறேன். அதர்ஸோட ஓட்டும் ஃபிளிப் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்த தொகுதி திருவாரூர் சட்டமன்ற தொகுதி 598 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இங்க டிவிகே 318, டிஎம்கே 215, ஏடிஎம்கே 54, அதர்ஸ் 11. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 53% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 36%, ஏடிஎம்கே 9%, அதர்ஸ் 2% வாக்குகள். டிவிகேக்கு 1% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிஎம்கேக்கு 5% குறைஞ்சிருக்கு, ஏடிஎம்கேக்கு 4% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. திருவாரூர்லாம் தாவேகா உறுதியா ஜெயிக்கிற தொகுதி. நிறையவே சப்போர்ட் தெரியுது மகளிர் மத்தியில. பெரிய அளவுக்கு திமுக ஓட்டே தாவேகா எடுக்குது. அதிமுக ஓட்டை ஆல்ரெடி எடுத்தாச்சு. அதனால எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதிமுக டெபாசிட் எடுக்கிற நிலைமையில தான் இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 15% வரலாம். அப்ப தாவேகா 53ல இருந்து 46, 45க்கு வரும். ஆனா வெற்றி என்பது உறுதியான விஷயமா தான் நான் பாக்குறேன். தன்னெழுச்சியான ஓட்டிங் பேட்டர்ன், மக்கள் மத்தியில நிலவர ஆதரவு மனநிலை, இது ரெண்டு தான் தாவேகாவோட அதிகபட்ச பலம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். இந்த விஷயத்த மாத்தவே முடியாது. நீங்க காசு கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். ஆனா மக்களோட அந்த பர்செப்ஷனை மாத்த முடியாது. அவங்க தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு இந்த மாதிரியான தொகுதிகள்ல வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதனால நம்ம ஏன் உண்மையை மறைச்சு நான் வந்து மத்தவங்க மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணலாம் விரும்பல. நடக்கிற விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். திருவாரூரை பொறுத்த வரைக்கும் தாவேகா வெற்றி பெறும் அப்படின்றதுதான் என்னோட கருத்தா இருக்கு. அடுத்த தொகுதி, கடைசி தொகுதி, நன்னிலம் சட்டமன்ற தொகுதி. இங்க அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் போட்டிட்டு எம்எல்ஏவா தேர்வானாரு 2021. இங்க டிவிகே 308, டிஎம்கே 211, ஏடிஎம்கே 88, அதர்ஸ் 17. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 49%, டிஎம்கே 34%, ஏடிஎம்கே 14%, அதர்ஸ் 3% வாக்குகள். டிவிகேக்கு 4% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, டிஎம்கேக்கு 16% குறைஞ்சிருக்கு, ஏடிஎம்கேக்கு 11% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் உயர்ந்திருக்கு. அந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதிமுக அங்க பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்றத அவரே ஃபீல் பண்ணிருப்பாரு. அவர் வேற சீட்டுக்கு இப்ப மாறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. நன்னிலத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே. அதிமுக களத்துல இல்ல.
நிச்சயமா இந்த 14% ஐ திங்க் இங்க வர சட்டமன்ற தொகுதிகளில் இங்க மட்டும்தான் அதிமுக கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் பிகாஸ் ஆஃப் கேண்டிடேட் வேல்யூ. ஸோ அவருக்கான வெற்றி வாய்ப்பு இங்க 0. அதனால அவர் தொகுதி மாறி போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. தாவேகா பெரிய அளவுக்கு இங்க கன்சால்டேட் பண்ணுது ஓட்ட, மகளிர் ஓட்ட அதிமுக கிட்ட இருந்து எடுக்குது. எப்பயுமே நீங்க ஒரு பெரிய அமைச்சரா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த வேல்யூ குறைஞ்சிரும். அதான் செல்லா காசு அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல்ல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர் ஃபேஸ் பண்றாரு. ஸோ அதிமுக இந்த இடத்துலயும் டெபாசிட்டை கஷ்டப்பட்டு ரீடைன் பண்ணும், ஆனா வெற்றி பெறாது. தாவேகா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த சர்வேல அது திமுக லீட் பண்ண தொகுதி, இப்ப இங்க தாவேகா வருது. திருவாரூர் மாவட்டத்தில் வருகின்ற 4 சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 1 தொகுதி, ஏடிஎம்கே 0, அது 0. டிவிகேக்கு 1 சீட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, நன்னிலம் சீட்டு. டிஎம்கேக்கு அந்த 1 சீட் குறைஞ்சிருக்கு. மன்னார்குடியில மட்டும்தான் டிஎம்கே லீடிங்ல இருக்கு. ஏடிஎம்கே ஆல்ரெடி 0, அதர்ஸ்க்கும் எந்த சீட்டும் கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இல்லை. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 50% வாக்குகளை பெறுது. டிஎம்கே 38%, ஏடிஎம்கே 10%, அதர்ஸ் 2% வாக்குகளை வாங்குறாங்க. டிவிகேக்கு 5% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. டிஎம்கேக்கு 4% குறைஞ்சிருக்கு. ஏடிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. நிறைய மண்டலங்கள்ல திமுகவோட ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு, ஆனா இந்த இடத்துல மட்டும் டவுன் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்ன்றதை நம்மளால சரியா ஃபைண்ட் பண்ண முடியல. ஆனா மகளிர் மத்தியில தாவேகாவுக்கு பெரிய ஆதரவு இருக்கு. திமுகவுக்கு வாக்களிக்கிற செக்யூலர் ஓட்டர்ஸ் பெரிய அளவுக்கு தாவேகா சைடு அவங்க ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இது வந்து நார்மலான ஒரு எஃபெக்ட் தான், கொலாட்ரல் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ தாவேகாவுக்கான ஆதரவு திருவாரூர் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வே கம்பேர் பண்ணும்போது 5% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம ரெண்டாவது கான்செப்டுக்கு வருவோம். நாங்குநேரியில நடந்த அந்த இரட்டை கொலை சம்பவம், அது வந்து ஒரு பெரிய சம்பவம் தான். யாராலையுமே அதை வந்து நியாயம்னு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நான் வந்து முன்னாடி ஸ்கூல் டைம்ஸா இருக்கட்டும், காலேஜ் டைம்ஸா இருக்கட்டும், யாராவது நாங்குநேரி அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாலுமே வந்து அங்க இருக்கிற இயற்கை எழில் காட்சிகள், விவசாயம், பண்பாடு, ஜாதி, மதம், மொழி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து ஒரு மனிதநேயம், ஒரு பண்பாடு இதுதான் இருக்கும். அதுதான் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா இப்ப யாராவது நாங்குநேரின்னு சொன்னாலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, மாணவர்களுக்கு எதிரான வன்கொடுமை, ஜாதிய படுகொலைகள் இதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த அளவுக்கு நாங்குநேரியில இப்ப சட்ட ஒழுங்கானது சீர்குலைஞ்சு இருக்கு. தொடர்ந்து அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிப்ரவரி 22 அன்னைக்கே வந்து அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். மார்ச் 2ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குள்ள வர்ற ஏர்வாடி டு நாங்குநேரி சாலையில இருக்கிற பெரும்புத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல இரட்டை கொலை நடைபெற்று இருக்கு. அங்க என்னன்னா, சில பேர் வந்து மது அருந்திட்டு, கஞ்சா அருந்திட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து அங்க டீ கடையில அமர்ந்திருந்த ஒரு 7 பேரை தாக்கியிருக்காங்க. அதுல 2 பேர் உயிரிழந்துட்டாங்க. மீதி இருக்கிற 5 பேர் படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கண்டிஷன் என்ன அப்படின்றது கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நாள்ல சொல்லிடும். யார் யார் இறந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஜான் மார்க் அப்படின்ற கிறிஸ்தவர், 47 வயசு அவருக்கு, அவர் இறந்துட்டாரு. ஒடிசாவை சேர்ந்த ஸ்ரீநாத் உழைக்க வந்தவர், அவர் 57 வயது, அவரும் இறந்துட்டார். ஸோ காவல்துறையினுடைய ரீசன் என்னவா இருக்குன்னா, அவங்க எல்லாரும் மது, போதை, கஞ்சா இந்த மாதிரியான விஷயங்களை உட்கொண்டு வந்து அது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொதுமக்கள் வந்து அன்னைக்கு நைட்டே சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க. அப்ப பொதுமக்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த ஊர்ல நாங்குநேரிக்குள்ளே வர்ற பெரும்புத்தூர் கிராமத்துக்குள்ள இருக்கிற பெருந்தெரு அப்படின்ற ஒரு தெருவுல இருந்த வீட்டுல வந்து அம்பேத்கர் படம் வரைஞ்சிருக்காங்க சுவர்ல. அங்க வந்து 2 பெட்ரோல் குண்டுகள் வந்து வீசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே காவல்துறையில புகார் கொடுத்தோம். அதை பத்தின சரியான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அப்படின்னு அந்த பொதுமக்கள் சொல்றாங்க. முறையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தா இன்னைக்கு இந்த 2 உயிர்கள் போயிருக்காது அப்படின்னு தான் கிராமத்தினுடைய ஒரு கோரிக்கையாகவும் ஒரு கண்டனமாகவும் இருக்கு. அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. 2023 வந்து இங்க ஒரு விஷயம் நடந்தது. ஒரு மாணவன் தன்னுடைய பள்ளியில நல்லா படிக்கிறான் அப்படின்றதுக்காகவே அவனை வெட்டினாங்க, வீடு புகுந்து வெட்டினாங்க. அவனுடைய தங்கையையும் தாக்குனாங்க. சின்னதுரை அந்த மாணவனோட பேரு. ரொம்ப நல்லா படிக்கிறான். அவனை வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். ஹெச்எம் வந்து அந்த பாய்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. அதனால வீடு புகுந்து அறிவாளால வெட்டுறாங்க. இது எவ்வளவு ஒரு கண்டனத்திற்குரிய விஷயம். இந்த மாதிரி கூட இன்னும் சமுதாயத்துல வந்து பிரச்சனைகள் நிலவுதா அப்படின்றதுதான் நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வேணும். சின்னதுரை மாதிரியான அந்த பையனை வந்து அட்டாக் பண்ணாங்க. அவன் வந்து எவ்வளவு மார்க் வாங்கினா தெரியுமா? 469 மார்க் வாங்கினா 600க்கு. ஸோ ஜாதி, மதம், மொழி இது எல்லாத்தையுமே கடந்து ஹியூமனிட்டின்னு ஒண்ணு இருக்கு. எந்த ஜாதியா வேணா இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவங்களா வேணா இருக்கலாம். ஆனா ஒரு உயிரை எடுக்கிற உரிமை நம்மளுக்கு கிடையாது. சட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நிலையான அரசாங்கம் இங்க இருக்கணும், இருக்கு அப்படின்னு நம்புறோம். அந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒஸ்ட் கவர்மெண்ட் இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஃபாலோ ஆகுது. ஸோ நீங்க வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவங்களா வேணா இருங்க, உங்க உடம்புலயும் ரத்தம் தான் ஓடுது.
அவன் உடம்புலயும் ரத்தம் தான் ஓடுது. அவனுக்கும் சிவப்பு கலர்ல தான் ரத்தம் இருக்கு, உனக்கும் சிவப்பு கலர்ல தான் இருக்கு. நீ ஒருத்தவனை வெட்டி கொலை பண்ணி உன்னோட ஜாதி ஆணவத்தை நிரூபிச்சு என்ன நடக்க போகுது இங்க? எல்லாருமே நம்ம மனிதர்கள் தான். மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இன்னமும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஜாதிய வன்புணர்வு சம்பவங்கள் நடக்கிறத நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இளைஞர்கள் நிச்சயமா ப்ரொக்ரெசிவா மாறணும். ஜாதி மதம் மொழி கட்டமைப்பு இதெல்லாமே தாண்டி இருக்கும். சில கட்சிலாம் இருக்கு, டெபாசிட்டே வாங்காத ஒரு கட்சி. அந்த கட்சி அடிக்கடி இந்த மாதிரியான வன்முறை பேச்சுக்களை பேசிட்டு இருக்கும், வெறுப்பு பேச்சுக்களை வட இந்தியர்களுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுல இருக்கிற பிற ஜாதிகளுக்கு எதிராகவும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ கூட நீங்க பார்த்துருக்கலாம், ஒரு கட்சி ஜாதி ரீதியா வேட்பாளர்களை அறிவிச்சது. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம இந்த சமயத்துல விடணும்? நீங்க அந்த மாதிரி அறிவிச்சாலும் நீங்க அதை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லையா? ஆனா வெளியிட்டு மத்த ஜாதி மத்தியில ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்றீங்க. இந்த ஜாதிக்கு 38 கேண்டிடேட் போட்டிருக்காங்க, இங்க 2 தான் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன நீங்க சொல்ல வரீங்க? சோ இவங்க எல்லாரையுமே நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் மாணவர்களை பொறுத்த வரைக்கும், இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் மொழி அப்படின்றது ஒரு அப்பாற்பட்ட விஷயம். அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. முதல்ல நீ மனுஷன், உன் உடம்புலயே ரத்தம் தான் ஓடுது, அவன் உடம்புலயே ரத்தம் தான் ஓடுது. அவனை நீ மனுஷனா மதிக்கணும். வெள்ளைக்காரன் இருந்தப்போ எல்லாருமே அடிமையா, எல்லாரும் தாழ்ந்த ஜாதியா தான் இருந்தாங்க. சோ ஹியூமானிட்டி தான் இங்க முக்கியம். ஹியூமானிட்டியை நீங்க மதிக்கணும். இப்போ ஒரு தலித் இளைஞருக்கு எதிராக கொடுமை நடக்குது, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஓபிசி கம்யூனிட்டியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுங்க, மக்களோட நில்லுங்க. இந்த வன்கொடுமை நிச்சயமா ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்ணிருக்கும் நாங்குநேரியில. 3rd ரவுண்டு சர்வேல இங்க எப்படி ட்ரெண்ட் மாறுது அப்படின்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் திருநெல்வேலி சர்வே அப்டேட் பண்றேன். அதுல நம்மளுக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. நிச்சயமா தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும், அவங்களை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். சில பேர் அரெஸ்ட் பண்ணதான் நியூஸ் வருது. ஸோ இப்படிதான் இந்த ட்ரெண்ட் இருக்கு. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற தொகுதிகளில் 3 தாவேகா 1 திமுக அப்படின்னு தான் இருக்கு. அண்ட் மறுபடியும் ஒரு ரிமைண்டர், எட்வின் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி உங்க ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.